அவனை நாங்கள் நெருங்கிவிட்டோம். மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படும். சமய தலைவர்கள் தற்செயலாக இயேசுவை பிடித்துவிட்டால் அவர் தப்பித்துக் கொள்வாரா இல்லை மாட்டிக்கொள்வாரா? உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். கையில மரச்சோலை தந்தையே, தந்தையே, இயல்பாகி இப்பாத்திரம் என்னை விட்டு அகலட்டும். என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய மனதின் படியே ஆகட்டும். பாவமோடு தந்தை அழைத்தார். தந்த செய்தி கண்டு மனம் துணிந்தார். கையில மரச்சோலை அழைக்கின்றது. தேவமைந்தன் மனமோ கலக்கின்றது. கையில மரச்சோலை, கையில மரச்சோலை. என்ன, ஒரு மணி நேரம் உங்களால் விழித்திருக்க முடியவில்லை? நீங்கள் இப்போது தூங்குங்கள், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இதோ இந்த நேரம் மனுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார். வாழ்க நண்பா, எதற்காக வந்தாய்? ஜூதாஸ், என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய்? நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? அவர் நான் தான். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவர் நான் தான் என்று கூறினேன். ராயப்பா, ராயப்பா, வாளை உரையிலே போடு, போடு. வாளை எடுப்பவர்கள் வாளால் மடிவார்கள். நான் விரும்பியிருந்தால் வானத்தில் இருந்து 12க்கும் அதிகமான படைகளை என் தந்தை அனுப்பியிருக்க மாட்டார் என்றா கருதுகிறாய்? இல்லை, இறை நூலில் எழுதப்பட்டிருப்பது நிறைவேற வேண்டும். நீங்கள் என்னை தேடி வந்தால் மற்ற இவர்களை போக விடுங்கள். யாப்பா, போ. ஒரு கல்வனை பிடிக்க வருவதைப் போல் கத்திகளோடும் தடிகளோடும் ஆயுததாரிகளாய் வந்திருக்கின்றீர்கள். அல்லும் பகலும் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஏன் என்னை பிடிக்கவில்லை? ஆனால் இதுவே உங்களது நேரமும் இருளின் வல்லமையும்.
கடவுள் என்பதும் நீர் ஒருவரே கடவுள் என்பதும் நீர் மட்டுமே கடவுள் என்பதும் நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஒரே நம்பிக்கையுடன் இங்கே கூடி வந்திருக்கும் தலைமை சங்கத்தினராகிய நாம் உண்மையை கண்டுணரவும் அதற்கேற்ப நீதியை வழங்கவும் அருள் புரியும். ஆமென். ஆமென். அமைதி, அமைதி. சபை அமைதி பெறட்டும். சபையோரே, இது தலைமை சங்கத்தின் விசேட அமர்வு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக உங்களில் பலர் எங்களிடம் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பிய நசரேத்தூர் இயேசுவை பற்றிய ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவினை எடுப்பதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நமது திருப்பேரவையின் கொள்கைகளுக்கு சவாலாக அமைந்த இயேசுவினுடைய போதனைகள், செயல்கள் தொடர்பாக அவருடன் உரையாடி ஒரு தெளிவான முடிவினை எடுக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு உள்ளது. இயேசுவின் மட்டில் ஆதரவான கொள்கைகளோடும் எதிரான கொள்கைகளோடும் உங்களில் பலர் இருக்கலாம். அது தவறு அல்ல. ஆனால் தலைமை சங்கம் ஏகமனதாக சரியான ஒரு முடிவினை இந்த பாஸ்கா காலத்திலேயே எடுத்தாக வேண்டும். உண்மையை கண்டுணர்வதற்கே உங்களுடைய வாதங்கள், விவாதங்கள் உதவ வேண்டும். எங்கள் மனதிலே நாம் கொண்டிருக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கை, யாவே ஒருவரே கடவுள், அவர் மட்டுமே கடவுள். அதற்கு முரணாக, விரோதமாக எந்த கொள்கையையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை தலைமைச் சங்கத்தின் காவலரின் துணையுடன் இன்றிரவு கைது செய்துள்ளோம். அவரை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அழைத்து வாருங்கள். அவரை ஒரு குற்றவாளி போல் கட்டி இழுத்து வந்திருக்கிறீர்கள். இது கண்டிக்கத்தக்கது. மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்ற ஒருவரை இப்படி கைதியை போல் கொண்டு வருவது அநாகரிகம் இல்லையா? சூசே அவர்களே, அவரை இங்கு கொண்டு வருவது அவ்வளவு லேசானதாக இருக்கவில்லை. அவரை பல தடவைகள் சங்கத்திற்கு அழைப்பதற்கு முயற்சித்தோம். அவர் எங்கள் கண்களுக்கு மண்ணை தூவிவிட்டு மறைந்து விட்டார். அழைப்பதற்கு முயற்சித்தீர்களா? பிடிப்பதற்கு முயற்சித்தீர்களா? அமைதி. அவர் சாதாரணமானவர் அல்ல. நிக்கோதேமு, நீங்கள் பெரியவர், சட்டங்களை தெளிவுற கற்றவர். இந்த சபையின் அமைதிக்கு குந்தகம் செய்யாது. நாம் உரையாட வேண்டியிருப்பது இயேசுவுடன். எனவே சற்று அமைதி காருங்கள். இயேசு, உங்களுடைய போதனைகள், செயல்கள் தொடர்பாக இந்த சபை 2 பட்டிருப்பதனை பார்க்கின்றீர்கள். கூறுங்கள், நீங்கள் யார்? உங்களுடைய போதனைகளின் நோக்கம் என்ன? இந்த இஸ்ராயலுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? நான் ஜூத மக்கள் கூடி வருகின்ற தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன்.
அனைத்தையும் உலகறிய வெளிப்படையாகவே பேசினேன். மறைவாக எதனையும் பேசியதில்லை. பின்னர் ஏன் என்னிடம் கேட்கின்றீர்கள்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களிடமே கேளுங்கள். நான் என்ன சொன்னேன் என்று அவர்களுக்கு தெரியும். தலைமை குருவுக்கு இப்படித்தான பதில் சொல்வாய்? நான் தவறாக பேசினேனா? தவறு எது என்று எடுத்துக்காட்டு. நான் பேசியது சரி என்றால் எனக்கு ஏன் அடித்தாய்? கைப்பாஸ் துறை சமூகத்தை பிரதிபலிக்கின்ற இந்த தலைமை சங்கம் இப்படித்தான் அநாகரிகமாக நடந்து கொள்ளுமா? போதகரே, போதகரே, இந்த அவமதிப்பிற்கு வருந்துகிறோம். ஒருவரை நாம் குற்றவாளி என்று தீர்மானிப்பது விசாரணைகளின் பின்னரே. எனவே சபை விதிகளுக்கு அமைவாக எல்லோரும் நடந்து கொள்ளுங்கள். போதகர் கூறியபடியே அவர் கூறியதை கேட்டவர்களும் செய்ததை பார்த்தவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். எனவே உங்கள் குற்றச்சாட்டுகளையும் நியாயங்களையும் முன்வை. இங்கே எங்கள் முன்பாக ஒரு நீதிமானை போல அமைதியாக நிற்கும் இவன் கட்சிக்கும் சிங்கம் போல கடுமையான வார்த்தை கலைகளால் எங்களை வீசி தாக்கினான். எங்களுக்கு ஐயோ வேடு என்று சாபங்களை கொட்டினான். கண்டவைகளைப் போல வெள்ளியடிக்கப்பட்டவர்கள் என்று பொய்யர்களாக எம்மை விமர்சித்தான். நாங்கள் அன்றைக்கு பொருளாளர்கள் சப வழிபாடுகள் வரை இவரால் விமர்சிக்கப்பட்டது. குறுக்கிடுவதற்கு மன்னியுங்கள். உங்களுடைய கோபங்களை கொட்டுவதற்குரிய இடமல்ல இது. அவர் எமது சட்டங்களுக்கு எதிராக செயற்பட்ட குற்றங்களை சாட்சியங்களுடன் முன்வையுங்கள். அதற்கும் ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இஸ்ராயலை வழிநடத்த இறைவன் பிதாக்களையும் அரசர்களையும் விடுதலை தலைவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் காலத்துக்கு காலம் அனுப்பி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை எல்லாம் நாங்கள் உடனே ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேரை நிராகரித்தோம், கொலை செய்தோம். எரோமியா போன்ற தீர்க்கதரிசிகளின் வார்த்தை இவ்வளவு கனமானவை. ஏன் தாவீது அரசனை நாத்தான் இறைவாக்கினர் கண்டிக்கவில்லையா? அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு விரிந்த மனம் வேண்டும். இறைவன் பெயரால் வருபவன் வாழி என்ற சங்கீதங்களில் பாடினால் மட்டும் போதாது. அதுவும் நாம் மெசியாவை எதிர்பார்த்திருக்கும் இக்காலத்தில் நீண்ட பிரசங்கங்கள் தேவையில்லை. இங்கு இருப்பவர்கள் சட்டங்களையும் வரலாற்றையும் நன்கு அறிந்தவர்கள் தான். சட்டங்களை அறிந்தவர்கள். இரவு பொழுதிலே சங்கம் கூடியிருக்கிறது. மிக நீண்ட நேரத்துக்கு நாம் இங்கிருக்க முடியாது. எனவே விரைவாக, மிக விரைவாக உங்கள் குற்றச்சாட்டுகளையும் நியாயங்களையும் முன்வை. விபச்சாரியில் ஈடுபட்டவர்களை நம் ஆதாரத்துடன் கண்டுபிடித்தால் அவர்களை கொள்ள வேண்டும் என்பது கட்டளை. இவன் ஒரு முறை அப்படியாக விபச்சாரத்தில் ஈடுபட்டவரை விடுதலை செய்தான். இது கண்டிக்கத்தக்க குற்றச் செயல். அவர் விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் தண்டனை வழங்காது பின்வாங்கினீர்கள். அவர் தண்டனை வழங்கத்தான் படித்தான். அதற்கு நான் சாட்சி. இவரில் குற்றமில்லாதவர் இவர் மேல் முதற்கல்லை அறியன் என்றுதான் சொன்னார். இவர் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. நமது ஓய்வு நாள் சட்டங்களை பல தடவைகள் மீறினார். ஒரு தடவை அதை நாம் சுட்டி காட்டிய போது ஓய்வு நாள் மனிதனுக்கே என்றும் மனிதன் ஓய்வு நாளுக்கு அல்ல என புதிய விளக்கம் அளித்தார். ஓய்வு நாளில் அவர் நோயிலும் துன்பத்திலும் இருந்த மக்களுக்குத்தான் உதவி செய்தார். சூசி அவர்களே,
ஓய்வு நாள் சட்டம் என்பது மிகவும் பழமையானது. அதனை மீறுவது குற்றம். கைபாஸ், ஆமாம், அது மிகப்பெரிய குற்றம். எனவே உங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு சாட்சியங்களை முன்வையுங்கள். பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு எம்மிடம் உள்ளது. நமது பாரம்பரியத்தின் சொத்தும் தெய்வ நம்பிக்கையின் சின்னமுமாகிய எமது தேவாலயத்தை இடித்து விடும்படி இவன் கூறினான். அதற்கு சாட்சிகள் இருக்கிறார்கள். சாட்சியங்களை அழைத்து வாருங்கள். இந்த இயேசு தேவாலயத்தை இடித்து விடுங்கள் என்று கூறியதை நீங்கள் கேட்டீர்களா? ஆமா, இத்தேவாலயத்தை இடித்து விடுங்கள் என்றார். இடித்தால் அதனை 3 நாட்களுக்குள் கட்டி முடிப்பேன் என்றார். சற்று பாருங்கள், இடித்து விடுங்கள் என்றாரா, இடித்தால் என்றாரா? சாட்சிகளின் கூற்று ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது விதி. கைப்பாஸ், இங்கே 2 மாறுபடுகின்றன. தவிரவும் 40 ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த பேராலயத்தை இடித்து விடுங்கள் என்று கூறுவதற்கு அவர் ஒன்றும் புத்தி பேதளித்தவர் அல்ல. அவர் உருவகங்கள், உவமைகள் மூலம் பேசுவதுதான் வளமை. அப்படி அவர் கூறியிருந்தால் அதற்குள் வேறொரு மறைபொருள் இருக்கலாம். உவமைகள், உருவகங்கள், மறைபொருள் என்பவற்றுக்கூடாகத்தான் இவன் எம்மையும் நமது சட்டங்களையும் கேள்விக்குட்படுத்துகிறான். அவர் உவமைகளை பயன்படுத்தியது விண்ணரசின் உண்மைகளை எடுத்துரைப்பது. விண்ணரசை பற்றி பேசுவான் யார்? மறை வல்லுனர் அல்லது சட்ட வல்லுனர் அல்லது வானத்திலிருந்து இறங்கி வந்தவரா? எதுவும் இல்லை, சாதாரண தச்சனை. சபையோரே, இத்தனை அருங்குறிகளையும் செய்த அவர் சாதாரணமானவரா? அது ஒன்றுமில்லை, இதயம் கண்கட்டி வித்தை. சமூகத்தில் நாம் தீண்ட தயங்கும் விதவைகள், விபச்சாரிகள், பரிதண்டுவோர், நோயாளிகள், சமாரியர் என்று குப்பை கூலங்களை எல்லாம் கூட்டு சேர்த்து கல்வி மேலாரி ஊர்வலம் வந்து விட்டால் தாவீதை போல் ராஜாவாக முடியுமா? படிப்பறிவற்ற 12 சீடர்களை சேர்த்துக் கொண்டு தேசமெங்கும் நாடோடிகளாக சுத்தித் திரிந்து எமது பாரம்பரியத்துக்கு சவால் விட்டுக் கொண்டு திரியும் இவன் உயர்ந்த மனிதனா? கடவுள் முன் உயர்வு தாழ்வு என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறீர்கள். அவர் செய்த நற்செயல்கள் எதுவும் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? அவரால் குணமடைந்த நோயாளிகள் எத்தனை பேர்? மனந்திருந்தப்பட்ட பாவிகள் எத்தனை பேர்? ஏன் இறந்தும் உயிர் பெற்றவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மனச்சாட்சியை தொட்டுச் சொல்லுங்கள். அவர் சாதாரணமானவர். அவரிடம் இறை இயல்பு இல்லையா? கூறுங்கள். நீங்கள் அவரது ரகசிய சீடர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்கள் விவாதங்களை நிறுத்துங்கள். அமைதி. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நாம் உரையாட வேண்டியது இயேசுவுடன் தான். அவரை முன்னால் வைத்துக் கொண்டு நாமே நமக்குள் முரண்பட வேண்டும். இயேசுவே, உமது செயல்களுக்கு நீண்ட விமர்சனங்கள் இருப்பதனை நீ பார்க்கிறீர். அதற்கும் அப்பால் நீர் எதிர்பார்க்கப்பட்டவர் மெசியா என்று கூறினீரா? பலர் கூற கேட்டிருக்கிறேன். இப்போது கூறும், நீர்தான் மெசியாவா? நீரே கூறிவிட்டீர். ஓ, இந்த சபைக்கு தேவை நேரடியான தெளிவான பதில்.
கூறும். நீர்தான் நாம் எதிர்பார்த்த மீட்பரா? நீரே கூறுங்கள். ஓம் நசரேயனாகிய இயேசுவே, இந்த சபையின் பொறுமைக்கும் ஒரு எல்லை. இறுதி முறையா சங்கத்தின் தலைமை குருவாக வானமும் பூமியும் படைத்த அந்த ஒரே இறைவனின் ஆணையாக போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீர்தானா? நானே மானிட மகன், வல்லவராம் கடவுளின் வலப்புறம் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒருவரே தேவபலி உரைத்தார். இனியும் நமக்கு குற்றங்கள் சான்றுகள் தேவையில்லை. இவர் எத்தகைய நற்செயல்கள் புரிந்திருந்தார் இந்த தலைமைச் சங்கத்திலே தன்னை ஒரே கடவுளுக்கு சமனாக்கி தேவ பலி உரைத்தார். அதனால் இவருக்கு அளிக்க வேண்டியது மரண தண்டனை. ஆமாம், சபையின் ஏகோபித்த முடிவே இறுதி தீர்ப்பாகும். கைப்பாஸ் மரண தண்டனை அளிக்கும் அதிகாரம் நமக்கு இல்லை. ஆளுநன் பிலாத்துவிடம் தான் அவனை அழைத்து செல்ல அவனே தண்டனையை வழங்கட்டும். மாபெரும் வரலாற்று துரோகத்தினை புரிகின்றீர்கள். எம்மினத்தவரையே அந்நியனிடம் கையளிக்கப் போகின்றீர்கள். இயேசுவே இப்படி செய்தார். அவசரப்பட்டு விட்டார். அப்படி அல்ல. அவர் தானே தன்னை சாவுக்கு கையளித்து விட்டார். ஏன் அப்படி? அதுதான் கடவுளின் திட்டமோ யார் அறிவார்? இசையாஸ் தீர்க்கதரிசி கூறிய துன்புறும் மெசியாவை தாம் நாம் காணப்போம் தெரியவில்லை. அவர்கள் யாரும் அவரை புரிந்து கொள்ளவில்லையே. தன் இனத்தவனுங்க கூட பார்க்காது அந்நிய உரோமியரிடம் கையெழுத்தார்கள். நீங்கள் படித்ததில்லையா? கட்டுவோர் விளக்கிய கெல்லே மூளைக்கல்லாயிற்று. எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தேசாதிபதி பிலாத்து அவர்களுக்கு எமது காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். காலை பொழுதிலே கலக குரல்களோடு கூடி வந்திருக்கிறீர்கள். தேசாதிபதி அவர்களே, எமது இனத்திற்கும் நாட்டிற்கும் பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை தங்களது விசாரணைக்காக அழைத்து வந்திருக்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. குற்றவாளியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவன் என்ன அந்த அளவுக்கு ஆபத்தானவனா? ஆம், ஆபத்தானவன், மிக மிக ஆபத்தானவன். அவன் என்ன குற்றம் புரிந்தான்? தலைமைச் சங்கத்தின் தலைமை குரு கைப்பாஸ் அவர்களே, நீங்களும் இங்குதான் நிற்கின்றீர்களா? உண்மைக்கு உறுதி கொடுக்கவே இந்த உலகில் பிறந்தேன். உண்மையை நாடும் இவனுக்கும் என் குரல் கேட்கும். இவன் அவர்கள் கூறுவதை போல குற்றவாளி அல்ல. ஒன்றில் அதிமேதாவி அல்லது புத்தி பேதலித்தான்.
முடி தாங்கும் சிரசீனில் முள்முடியா அவனிடம் அழகும் அமைப்பும் இருக்கவில்லை. எவருக்கும் நீதி வழங்கும் போது எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். Team